யோசிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு தெரியும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரியா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுரு. அதை குறித்து ஏன் போய் பெரிய விளக்கத்தை தேடணும்? அதை குறித்து ஏன் நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? அது ஒன்றும் இல்லை. சும்மா எதையுமே யோசிக்காம தட்டி போடுறாங்க. நீங்க யோசிக்காம மட்டும் அந்த பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ளுங்க. நீங்க யோசிக்காம மட்டும் அந்த தேவையை எதிர்கொள்ளுங்க. நான் நம்புறேன் அந்த தேவை சந்திக்கப்படும், அந்த பிரச்சனை சரியாகும். உங்களுக்கு ஒரு பாதிப்பு கூட இருக்கவே இருக்காது. யோசிக்க வேண்டாம். நீங்க பிரச்சனை பத்தி ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. இந்த பிரச்சனையை பாத்தீங்களா, உபவாசம் இருங்க, தப்பு இல்லை. எல்லாம் இருக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, பைபிளுடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, எல்லாம் நடக்கட்டும். ஆனா அந்த பிரச்சனையினுடைய ஆழம் என்னன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருந்தாலே போதும். அந்த பிரச்சனையை எனக்காக சரி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? சோ நம்பர் 1, என்னுடைய சிந்தனையை நான் வெற்றியா வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் எதை ஸ்டாப் பண்ணணும்? கேட்கல? ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, யோசனையை நிறுத்தணுமா? யோசனையை நிறுத்தணும் பிரதர், யோசனையை நிறுத்தணும் சிஸ்டர். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டிலேயே நிம்மதியா தூங்குறது யாருன்னு நினைக்கிறீங்க?